தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அநேகர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட துன்பம்லாம் வருது, நான் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. முதல்ல எனக்கு மட்டும்தான் துன்பம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கங்க. எல்லா மனிதர்களுக்கும் ஏதேனும் ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும். பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், அல்லது பெரிய விஐபியாக இருக்கட்டும், மிகவும் செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்குமே ஏதேனும் ஒரு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா, ஒரு சின்ன நிலையில் சந்தோஷமாய் வாழ்கிற மனுஷனை காட்டிலும் அதிகமான துன்பம் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்ல சந்தோஷமாக தான் இருப்பாங்க, அதிகமான பணத்தை வச்சுட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அவங்க தான் அதிகமான துன்பங்களையே அனுபவிப்பாங்க. எல்லா மனிதர்களுக்குமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள். இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஏன் எனக்கு துன்பம் வருது அல்லது ஏன் எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மள அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, எது நடந்தாலும் அது ஏதோ யதார்த்தமாக நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நமக்கு நேரிடுகிற ஒவ்வொரு காரியமும் ஏன் நேரிடுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய செயலுக்கு தக்கதாய் நமக்கு ஒவ்வொரு காரியமும் நடக்கும் என்பது தான் உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதான் உண்மை. நம்முடைய செயலுக்கு தக்கதாய் நன்மையும் தீமையும் நமக்கு வரும், இதுதான் உண்மை. இப்போ நான் உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து சில காரியங்கள் சொல்கிறேன் பாருங்க. தாவீதை எடுத்துக்கங்க. அவனுடைய வாழ்க்கையில் சில துன்பம் வரும். அவனுக்கு அவனுடைய சொந்த மகனே அவனை எதிர்த்து வருவான். அவனுடைய சொந்த மகனே சொந்த மகளை கெடுத்து போடுவான். இந்த காரியம்லாம் அவன் வாழ்க்கையில் ஏன் வருது, எதனால் வந்தது என்று ஆராய்ந்து பாருங்க. உண்மை உங்களுக்கு புலப்படும். அவன் பத்சபால் விஷயத்தில் செய்த செயலு நிமித்தமாய், உரியாவை கொன்று போட்டதின் நிமித்தமாய் அவன் குடும்பத்தில் இந்த துன்பம் வருது. இப்போ அந்த பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பாங்க, ஏன் நமக்கு இப்படி நடந்தது, நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் தாவீதுக்கு தெரியும் ஏன் அது நடந்தது, எதனால் நடந்ததுன்னு தாவீதுக்கு நல்லாவே தெரியும். இந்த தவறை அவன் செய்த போது நாத்தான் வந்து எச்சரித்துட்டு போகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு உதாரணம். அவன் செய்த செயல் அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் துன்பமாய் வந்தது. இன்னொரு சம்பவமும் சொல்கிறேன் பாருங்க. எசேக்கியா ராஜா ரொம்ப நல்ல மனிதர், தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா. அவனுடைய செயலின் நிமித்தமாய் அவனுடைய சந்ததிக்கு ஒரு துன்பம் வரும். எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்க. பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து சில பிரதிநிதிகள் வந்து அவனை நலம் விசாரித்து எப்படி இருக்கிறன்னு பார்த்துட்டு போவாங்க. அப்படி அவர்கள் வந்து பார்க்கும்போது எசேக்கியா ராஜா தன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த பிரதிநிதிகளுக்கு காண்பிப்பான். அவன் காண்பிக்காதது ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பிப்பான். அவர்கள் சென்ற பிற்பாடு அவனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வரும். அவர்களுக்கு என்ன காண்பித்தாய் என்று கேட்டபோது, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தேன்னு சொல்லுவான். இதோ நாளானது வரும்போது உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாம் கொள்ளையிடப்படும். உன்னுடைய நாட்கள் இது நடக்காது, உன்னுடைய சந்ததியின் நாட்கள் நடக்கும். எல்லாம் பாபிலோனுக்கு கொள்ளையிட்டு போகப்படும் அப்படின்னு எச்சரிக்கை வார்த்தை வரும். இப்போ அவனுடைய சந்ததியினுடைய நாட்களில் அந்த காரியம் நிகழும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு துன்பம், ஏன் இது நிகழ்ந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் யார் செய்கையின் நிமித்தமாய் அது நடந்தது? எசேக்கியாவுடைய செய்கையின் நிமித்தமாய் அது நடந்தது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஒவ்வொரு மனுஷனின் செய்கைக்கு தக்கதாய் அவனுக்கோ அல்லது அவனுடைய சந்ததிக்கோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இப்போ நீங்கன்றது உங்களை மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கை, நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, 3 தலைமுறை, இந்த 3 தலைமுறையை மையப்படுத்தி தான் உங்கள் சந்ததிக்கு நன்மையும் தீமையும் வரும். இப்போ உங்கள் தாத்தா பெரிய வள்ளல், அநேகருக்கு அள்ளி கொடுத்த ஒரு நல்ல மனிதராய் வாழ்ந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க.
அவருடைய செயலின் நிமித்தமாய் உங்களுக்கு நிச்சயம் நன்மை வரும். அவருடைய பேரனில் நீங்கள், உங்களுக்கு நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் செய்த அந்த செயலுக்கு தக்கதான நன்மையை உங்களுக்கும் வரும். அவர் செய்த நன்மை நிமித்தமாய் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒருவேளை உங்கள் தாத்தா பொல்லாத மனிதராக வாழ்ந்து அநேக தவறு செய்திருக்காருன்னு வச்சுங்க, அது நிமித்தமாய் சில பாடுகளும் உங்களுக்கும் வர நேரிடும். அந்த எஃபெக்ட் உங்களுக்கும் இருக்கும். இது என்ன, இது என் தாத்தா செய்ததற்கு நான் எப்படி பொறுப்பாளி ஆகலாம் நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை உங்கள் தாத்தா ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் சொந்தம் கொண்டாட மாட்டீங்க, உரிமை கொண்டாட மாட்டீங்க. அதுபோல தான் எப்படி தாத்தாவுடைய சொத்து எனக்கு உரிமை உடையது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி அவருடைய நன்மையும் தீமைக்கும் நீங்கள் பொறுப்பாளியாக இருப்பீங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி? எனக்கு அவர் நிமித்தமாக நன்மையும் வேணாம், தீமையும் வேணாம். என்னுடைய முன்னோர்கள் நிமித்தமாக எந்த துன்பமும் அடையக்கூடாதுன்னா, நீங்கள் ஒருவருக்கும் எந்த துன்பமும் செய்யாதபடி எச்சரிக்கையாய் வாழ்கிறீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் அது உங்கள் நாட்களில் நேரிடும்படி, உங்களுக்கு ஏதோ நிகழும்படி அல்லாமல் அதை பின்னாட்களில் யாருக்கேனும் வரும்படியாய் அதை தள்ளி போட்டுடுவார். நான் ஏதோ எனக்கு தோன்றதை சொல்லலை, தேவனுடைய நீதி இப்படிதான். தேவனே சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் வேதத்தில். ஆகவே நன்மையும் தீமையும் நாம் செய்கிற செயலுக்கு தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்றதை மறந்துடாதீங்க. இப்போ ஒரு சந்தோஷமான காரியம் நடக்குது, ஒரு வெற்றி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது என்னால் தான் நடந்தது, நான் எவ்வளோ திறமையாக செஞ்சேன் பார்த்தீங்களா இந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மேன்மையாக பார்க்குறாங்க. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தாலோ, ஒரு உபத்திரம் வந்தாலோ, ஒரு துன்பம் வந்தாலோ, இது நான் செய்ததுனால தான் இது என் குடும்பத்தில் ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கு, ஏதோ ஒரு காரியம் நிகழ்ந்திருக்குது அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேறாங்க. இது என் செயல் நிமித்தமாய் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒருத்தரும் ஆராய்ந்து பார்க்கறதே கிடையாது. நன்மைனா மட்டும் என்னால் நடந்தது, நான் எவ்வளோ திறமையாக செயல்பட்டிருக்கேன் பாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, தீமையானது வரும்போதும் ஏன் இது நிகழ்ந்தது என்று ஆராய்ந்து பார்க்கிறவங்க கிடையாது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நேரிடுகிற ஒவ்வொரு காரியமும் எதனால் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, நம்ம என்ன தவறு செய்தோம், அல்லது நமக்கு இப்படிப்பட்ட துன்பம் வராமல் நம்ம எப்படி நாம் காத்துக்கொள்வது என்று ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அநேக உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னோர்கள் நிமித்தமாகவோ அல்லது நீங்கள் செய்த ஏதேனும் செயலின் நிமித்தமாக கூட எந்த பாதிப்பும் வரக்கூடாது, எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சால் தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. தேவனே, நான் அறிந்தோ அல்லது அறியாமலோ என் வாழ்க்கையில் ஏதேதோ செய்திருக்கலாம், அல்லது என்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம், அது நிமித்தமாக எங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது, எந்த தீங்கும் நாங்கள் அனுபவிக்கக்கூடாது. எல்லா துன்பத்திலிருந்தும் எங்களை விலக்கி எங்களை காத்தருளும். இதோ நான் உம்முடைய வார்த்தையின்படி நீதிமானாய் வாழ்கிறேன், என்னையும் என் சந்ததியும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீங்குக்கும் இடம் கூடாதபடி நடந்தால் நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் நன்மையானவைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீங்க. எல்லா மனிதர்களுக்கும் வருகிற பாடுகள், சில உபத்திரங்கள் வந்தாலும் கூட தேவன் அதிலிருந்து உங்களை தப்புவித்து காக்க வல்லவராக இருக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. உதாரணத்துக்கு வேதத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு உண்மைகள் புலப்படும். யோசேப்பு செய்த நன்மையான செயல் நிமித்தமாய் அவனுடைய பிள்ளைகளாகிய மனுசே, எப்ராஹிம் 2 பேருக்கும் தனித்தனியாக சுதந்திரம் கிடைக்கிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் செய்கிற நன்மையான ஈவுகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பிரதிபலிக்கின்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன்.